தஞ்சாவூர்ல ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனை, யாருமே அதை பத்தி பேசவே இல்ல. நீங்க தஞ்சாவூர் பேசுறீங்களா இப்ப? பேசுறேன். ஓகே. தஞ்சாவூர் மெடிக்கல் பத்தி யாருமே பேசவே இல்ல. அந்த மெடிக்கல்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தியமா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றோம். நிறைய ட்ரைனிங் டாக்டர்ஸ வச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ் ஒழுங்கா பாக்குறாங்களா தெரியல. இதே பெரிய ஆஸ்பத்திரியில எனக்கு தெரிஞ்சவங்க பிரெக்னன்சிக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. ஆபரேஷன் நடந்துச்சு. அந்த தையல் அவங்களுக்கு ஒழுங்கா போடல. ஒரு ஒரு ஒன் டே ஆஃப் டேக்கு மேல அந்த தையல் பிரிஞ்சு அவங்களுக்கு பிளட் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க நான் கேக்குறேன், எதுக்கு ட்ரைனிங் டாக்டர்ஸை விட்டு அந்த தையலை போட சொல்றாங்க? ஒரு உயிரை அவங்களுக்கு அது அவ்வளவு சாதாரணமா போச்சா அப்படின்னு நான் கேக்குறேன். அங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்கா இல்ல, தண்ணி சரியா வராது, ஒரு நீட்னஸே கிடையாது. அங்க எப்படி அங்க பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன பண்றாங்க அந்த கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? எப்படி இருக்குன்னு அதை பார்க்க மாட்டாங்களா? இப்ப வரைக்கும் நான் அதை வந்து நான் நினைச்சு பாக்குறேன். இவ்வளவு நாளும் அது அப்படியே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் நான் மெடிக்கல் குள்ள போய் பார்த்தனா அங்க ஒரு கிளீனிங்னஸ் இருக்காது, நீட் எதுவுமே இருக்காது. ஹாஸ்பிடல் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்